அடுத்த பூந்தமல்லியில் தேர்தல் விதிமுறைகள் தடையை மீறி இரவு நேரத்தில் எடுத்து செல்லப்பட்ட 2.29 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுக்கக்கூடாது என்பதற்காக அதனை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படையினர் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோலப்பஞ்சேரி சோதனை சாவடி மையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கமாக வந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் கட்டுக்கட்டாக இருப்பது தெரிய வந்தது. மேலும் இந்த வாகனமானது வங்கியில் இருந்து பணத்தை எடுத்து சென்றுவதாக கூறினார்கள். மேலும் அந்த எடுத்து செல்லப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த வாகனத்தை நேரடியாக பறிமுதல் செய்து பூந்தமல்லியில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கோவிந்தராஜிடம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அங்கு வைத்து அந்த வாகனத்தில் இருந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்த போது சுமார் 2,29,00,000 பணம் இருப்பது தெரிய வந்தது. தற்போது அந்த வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தற்போது அந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டு பூந்தமல்லியில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் காண்பித்த பிறகு அந்த பணமானது திரும்பி அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் தேதி அறிவித்த நாட்கள் முதல் தற்போது வரை பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏராளமான பணங்கள் தினந்தோறும் பிடிக்கப்பட்டு வருவதும் தொடர்ந்து அந்த பணத்தை பறிமுதல் செய்யும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்து வருவதும் தொடர்ந்து தொடர்கதையாக உள்ளது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கூடுதலாக தேர்தல் பறக்கும் படையினரை வைத்து உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். தற்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 2 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.